Okay, so let's see this trigonometric function. Um, okay, so this chapter, what we are going to learn, okay, we are going to learn in the chapter okay, let's introduce this chapter first. This chapter carry paper 2 and also paper 1. Okay, iriya, yaro. Okay, chapter ni. ஓகே இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துலேயும் கேட்பாங்க. பேப்பர் 1 கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பட் பேப்பர் 1ல் என்ன மாதிரியான கேள்வி வரும்னு நான் லேட்டர் சொல்கிறேன். பேப்பர் 2ல் கண்டிப்பாக ஸ்கெட்சிங் இருக்கும். ஸ்கெட்சிங் கிராஃப். ஸ்கெட்சிங் கிராஃப் ஷுட் பி வெரி ஈஸி ஃபார் யூ பிகாஸ் யூ ஆல்ரெடி லேர்ன் இன் யோர் மேத்ஸ் சாப்டர் 6 ரைட். ஸோ அது ஒரு குட் பேசிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் கற்றுக் கொடுப்பேன். ஓகே, ஸ்கெட்சிங்கும் ப்ரூவிங் கொஸ்டினும் இங்கே வரும். ஓகே, ஸ்கெட்சிங்கும் ப்ரூவிங் கொஸ்டினும் இங்கே வரும். ப்ரூஃப் திஸ் ட்ரிகோனோமெட்ரி ஈக்குவல் டு திஸ் அப்படின்னுலாம் கேட்பாங்களே, அதெல்லாம் பேப்பர் 2 கேள்வி. மற்றதெல்லாம் பேப்பர் 1 கேள்வி. மற்றதுனா என்னது, ட்ரா ட்ரையாங்கிள், டபுள் எங்கிள், இந்த எங்கிள் அந்த எங்கிள் பாய்க்கிறதுலாம் இருக்கும்ல. ஸோ ஸ்கெட்சிங் கிராஃப் அண்ட் ப்ரூவிங் சாலிட்டாக நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கலாம், 7 மார்க்ஸ் டு 8 மார்க்ஸ் எடுக்கலாம். இது செக்ஷன் ஏ. அதனால kamu tak tiada pilihan wajib jawab. அதனால த்ரிகோ நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா செக்ஷன் ஏ பாருங்கள், நீங்கள் இவேட் பண்ண முடியாது. மார்க் இஸ் குவைட் ஹை. அண்ட் ஸ்கெட்சிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கெட்சிங் பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் ஸ்கெட்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் ப்ரூவிங் நீங்கள் பாருங்கள், முடிஞ்சால் ப்ரூஃப் பண்ணுங்கள். ரொம்ப டைம் முடிஞ்சுன்னா ப்ரூஃப் பண்ணாதீங்க. அப்போ சாலிட்டாக ஒரு 5 மார்க் நீங்கள் எடுக்கலாம். ப்ரூவிங் நார்மலாக 2 மார்க் 3 மார்க் தான் வரும். ஓகே, so this is the content of this chapter for your SPM. okay, 6.1ல நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம்னா, இது சுடூட் பாசிட்டிவ் தென் சுடூட் நெகட்டிவ்னா எப்படி செய்ய போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் 6.2ல I will teach you the 6 trigonometric function. your sin, cos, tangent நம்ம எப்போதும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ 3 புதுசாக நீங்கள் படிக்க போகிறது கோசிக்கன், சிக்கன், கோடெஞ்சன். ஓகே, அது ஷார்ட்டாக கொசெக், செக், காட் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது உண்மையான வார்த்தை கோசீக்கன், சீக்கன், கோடெஞ்சன். இந்த தான் கூட டேன் இருக்குல்ல, சைன் காஸ் டேன் இருக்குல்ல, தான். இந்த தான் கூட டெஞ்சன் தான் உண்மையான வார்த்தை. ஓகே, அந்த காஸ் கூட கொசைன் அப்படின்ற வார்த்தை. சைன் சைன், SINE அப்படி வரும். பட் வி யூஸ் த ஷார்ட் ஃபார்ம்ல. அதுக்கப்புறம் 6.3ல இதுதான் நம்மளோட பேப்பர் 2ல ஃபுல்லாக சாலிட்டாக எடுக்க வேண்டிய மார்க்கு. டோன்ட் வரி, அந்த ஸ்கெட்சிங் சரியான சிம்பிள். ஓகே, அப்புறம் 6.4, 6.5, 6.6ல பேசிக் ஐடென்டிட்டி, எடிஷன் ஃபார்முலா, அப்புறம் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. இதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிற அப்படின்ற விஷயத்துக்கு. டிவி கெட்டு போயிடுச்சு, இப்படியே பாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவை நீ எந்த அளவுக்கு விளையாடுறேன்னு பொறுத்து இருக்கு. பட் யூ ஆல் ஆர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஸோ ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம் ஃபார் யூ ஆல். ஓகே, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்னா ஃபார்முலா தானே. டோன்ட் வரி, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம், செய்யலான்னு வச்சுக்கிங்களேன். ஃபார்முலா தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா ப்ரூவிங் பார்ட்டுக்கும் ஃபார்முலா தேவைப்படும். These formulas will be given in your exam first page, so no need to worry about that. Okay, let's go on. First thing we want to learn is positive and negative angle. சரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள். ஓகே, எப்படி நம்ம படிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நார்மலாக மேத்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்மளோட கார்ட்டீசியன் பிளேனை 4ஆக பிரிக்கலாம். we call this as a quadrant 1, quadrant 2, quadrant 3, quadrant 4. ஸோ மலாயில் குவாட்ரனை என்ன சொல்லுவாங்க, sukuan அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ sukuan pertama, kedua, ketiga, dan keempat. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக நம்ம பாசிட்டிவ் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க. பாசிட்டிவ் ஆங்கிள் எப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வரும். ஓகே, contoh 70 degree, under 10 னா under 10 degree இப்படி வரும்.
ஓகே. ஸோ பாசிட்டிவ் angle வந்து இட் வில் ரொட்டேட் anti clockwise லைக் திஸ். ஓகே. அதே வந்து நெகட்டிவ் angle எப்படி தெரியுமா? நெகட்டிவ் angle நீங்க புதுசா படிக்க போறீங்க. நெகட்டிவ் angle அது வந்து கிளாக் வைஸ் படி சுத்தம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து குவாட்ரண்ட் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல. ஓகே சரி. ஆக்சுவலி ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தெரியுமா? இந்த இந்த நார்மலா நீங்க பாருங்க, நம்ம ஃபார்ம் 3ல படிச்சதுக்கும் ஃபார்ம் 5 படிக்கிறதுக்கும் இப்போ ட்ரிகோனோமெட்ரியை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் kita belajar trigo ni, trigo தெரியுமா? trigo வந்து பொதுவா வந்து 90 டிகிரி ட்ரையாங்கிள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது angle மேக்ஸிமம் வந்து 0லேருந்து 90 தான் இருக்கணும் உன்னோட தேட்டா. அப்போ நம்ம மெட்ஸில் வந்து சைன் 300லாம் படிக்கிறோம் ரைட்டா? மெட்ஸோட நாலேஜ் ரொம்ப முக்கியம். மெட்ஸில் இதை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கல என்கிட்ட மெட்ஸ் படிக்காதவங்க மேக் ஷூர் யூ ஸ்கூலில் நீங்கள் ஒழுங்காக இதை படிச்சிருக்கணும். இல்லை சைன் 300 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து டைரெக்டாக கல்குலேட் பண்ணாமல் இதை ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வச்சு கல்குலேட் பண்ணுவோம். சொந்தம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறேன் மேத்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு. சைன் 300னா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 300 எத்தனையாவது குவாட்ரன்னு பார்க்கணும். 4வது குவாட்ரன். அப்போ 4வது குவாட்ரனில் add sugar to coffee அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், இந்த இடத்துல டென்ஜன் மட்டும் தான் பாசிட்டிவ், இந்த இடத்துல காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் மெட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஐ நோ. ஹவ் அபவுட் துர்கேஷ் அண்ட் அர்ஷினி? இதெல்லாம் நீங்கள் வெல் அவேர் ரைட்? Yeah, sir. அர்ஷினி? ஆக்சுவலி நோ சார். ஏன்னா அந்த டைம் எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஓடிட்டு இருந்தனால டீச்சர் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. ஓகே சரி, நீ கத்துக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண? எது கூட்டாளி கிட்ட கேட்கல? நான் இங்கே டியூஷன் போகிறேன். இன்னும் அந்த பாப்க்கு போகல. இப்போ வந்து அதோட முடிச்சிட்டாரு. இன்னும் அந்த பாப்க்கு போகல. நெக்ஸ்ட் வீக் போயிடுவாரு. ஓகே ஓகே, தென் ஷுட் பி ஓகே. ஆனா நீ அந்த டியூஷன்ல எவ்வளவு தூரம் அது சீக்கிரமா கத்துக்கிறியோ அது முக்கியம். ஏன்னா உங்களோட மேத்ஸ் சாப்டர் 6 இருக்க சாலிட்டான ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் சாப்டர். ஓகே, எனிவே உங்களுக்கு அது அங்க புரியாட்டாலும் இங்க நீங்க தெரிஞ்சுக்கிங்க. add sugar to coffee அப்படின்னா இங்க everything is positive. அதாவது sin cos tangent மூணுமே பாசிட்டிவ். இந்த இடத்துல sin மட்டும் தான் பாசிட்டிவ், இந்த இடத்துல tangent பாசிட்டிவ், இந்த இடத்துல cos மட்டும் தான் பாசிட்டிவ். இப்போ 300 பார்த்தீங்கன்னா 4வது குவாட்ரன்ல தானே வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன் வந்து 0 to 90, செகண்ட் குவாட்ரன் 90 to 180, தேர்ட் குவாட்ரன் 180 to 270, ஃபோர்த் குவாட்ரன் வந்து 270 to 360. ஓகேயா? அப்போ 3வது குவாட்ரன்ல காஸ் மட்டும் தானே பாசிட்டிவா நீங்க அங்க போட்டிருக்கீங்க. add sugar to coffee பாருங்க, காஸ். அப்படின்னா இந்த சைன் வந்து நெகட்டிவா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தேடுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எங்கெங்க இருக்குன்னு தெரியணும். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் அல்ஃபான்னு போடுவோம். இதுதான் உன்னோட ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இருக்க வேண்டிய ஒரு குவாட்ரன்லையும் எங்கெங்க ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இருக்கும். ரெஃபரன்ஸ் ஆங்கிள்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளால நம்மளோட ட்ரிகோ வந்து எதுக்கு பாய்க்கணும்? லெஸ் தென் 90க்கு பாய்க்கணும். இப்போ 300 450 அந்த மாதிரிலாம் வந்து நீ வந்து பெரிய நம்பராக கேட்குற. நான் என்ன பண்ணுவேன், அதை சின்ன நம்பர் கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகேயா? நார்மலாக இந்த சைன் 300 எது கூட ஈக்குவல் ஆகும்னா அது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அல்ஃபா வந்து என்றைக்குமே, அல்ஃபானா ரெஃபரன்ஸ் ஆங்கிள் என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரியாக தான் இருக்கணும். அதாவது பேசிக்காக சொல்லணும்னா உன்னோட அல்ஃபா எப்பவுமே sudut tirus ataupun kita panggil acute angle in English. ஓகேயா? சரி, அப்போ ஒரு குவாட்ரனுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா லேட் ஆயிரும், அப்புறம் மேத்ஸ் படித்த மாதிரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் வந்து உன்னோட தேட்டா இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா. தேட்டானா இப்போ நீ 300லாம் சொல்கிறேன் அந்த ஆங்கிள்ஸ், அது டைரெக்டாக ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் இருந்தால் நீ டைரெக்டாக போட்டுடலாம். செகண்ட் குவாட்ரனாக இருந்தால் அல்ஃபா எப்படி தேடணும்? 180 மைனஸ் தேட்டா பாய்க்கணும். தேர்ட் குவாட்ரனில் அல்ஃபா வந்து ஈக்குவல் டு தேட்டா மைனஸ் 180 பாய்க்கணும். ஃபோர்த் குவாட்ரனில் அல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் தேட்டா பாய்க்கணும்.
அப்போ நீங்கள் பாருங்கள் ஃபோர்த் குவார்டரில் என்ன பண்ணோம் 360 மைனஸ் தேட்டா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 360 மைனஸ் 300. 360 மைனஸ் 300 நெகட்டிவ் சைன் 60 வரும். இப்போ சைன் 60 நீங்கள் சின்னாங்க கால்குலேட் பண்ணலாம். மின்னுக்கு நெகட்டிவ் வச்சிங்கன்னா ஆன்சர் சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் நீங்கள் மேத்ஸில் படிப்பீங்க. ஓகேயா? இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு நம்ம விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியம். போ ரொம்ப முக்கியம். யாருக்கு மேத்ஸோட பேசிக் இன்னும் இல்லையோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்போ இந்த சாப்டரை. அதுக்குள்ளார நீங்கள் மேத்ஸ் சாப்டர் 6 வந்து ஒழுங்காக கவர் பண்ணி வச்சுக்கிங்களா? அதான் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நான் சில சமயம் டக்குன்னு போயிருந்தா அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அது ரிலேட்டட் டு யோர் மேத்ஸ்லாம். ஓகே, கம் லெட்ஸ் டூ யோர் எக்ஸாம்பிள் 1. கால்குலேட்டர்லாம் ரெடியாக வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு மேத்ஸில் வந்து அது ஒன்றும் நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அதை நீங்கள் சட்டுன்னு கற்பூரம் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். ஓகே, ரைட், இட்ஸ் ஓகே. ஓகே, டிட்டர்மின் த குவாட்ரன் ஆஃப் ஈச் ஆங்கிள். இதெல்லாம் எந்த குவாட்ரனில் இருக்குது? ஹேன்ஸ் ரெப்ரசன்ட் ஈச் ஆங்கிள் ஆன் செப்பரேட் கார்ட்டீசியன் பிளேன். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். 590னா என்ன அர்த்தம்? ஒரு ரவுண்டு முடிச்சிருச்சு, ரைட்டா இல்லையா? அப்போ அதை முதல்ல 360 ப்ளஸ் வாட்னு எழுதுங்க. 590 மைனஸ் 360 பண்ணுங்க, 230 வருது. 230னா எத்தனையாவது குவாட்ரன்? நல்லா பாருங்க. இது 0 to 90, இது 91 to 180, இது 181 to 270, இது 271 to 360. அப்போ 230னா இங்கே தானே வருது. ஓகே, அப்போ நம்ம எப்படி வரையணும்னு பாருங்க. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது வந்து குவாட்ரன் 3, சுக்வான் கத்திகா. இது குவாட்ரன் 1, இது குவாட்ரன் 2, இது குவாட்ரன் 3, இது குவாட்ரன் 4. ஓகே, ஸோ அப்போ குவாட்ரன் 3. ஓகே, குவாட்ரன் 3யா? ஓகே, எப்படி வரையணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே மொத வந்து 360னா ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு, ரைட்டா? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்லேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் நான், 360 வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறு ரவுண்ட் அடிக்கும் போது குவாட்ரன் 3ல நீங்கள் நிப்பாட்டணும். ஓகே, அந்த மாதிரி ஏரோ போடுங்க. ஓகே, ஸோ இதுதான் உன்னோட தேத்தா, அதாவது 590. அது என்னமோ ஊதுபத்தியா கொசுபத்தி மாதிரி தான் இருக்கும், பாம்பு மாதிரி தான் இருக்கும். அது அப்படிதான் உங்கள்கிட்ட காட்டுறாங்க. மொதல் டைரக்ஷன்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டணும். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போகிறேன் இது புரியுறது மாதிரி. பிகாஸ் இந்த குரூப் வந்து நாட் டேக்கிங், ஒன்லி ஈஸ்வர் இஸ் டேக்கிங் வித் மீ த மேத்ஸ். ஸோ எனக்கு உங்களோட மேத்ஸோட பேக்ரவுண்ட் தெரியாது, அதனால நான் கொஞ்சம் அப்பப்போ மேத்ஸ் ரிலேட் பண்ணி தான் பேசணும். ஓகே, வரைஞ்சிருங்க, அழகாக லேபிள் பண்ணுங்க. குவாட்ரன் 3 எழுதணும், இதை கட்டேஷனில் வரைஞ்சி காட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மொதல் இதை டிகிரிக்கு மாற்றிடுங்க, அப்போ தான் நம்ம சின்னாங்க பார்க்க முடியும். ஓகே, -7/3π. ஓகே, நம்ம ரேடியனில் இருக்குது, டிகிரிக்கு மாற்றணும்னா 180/π. பாய் வெட்டிடுங்க. அப்போ எவ்வளோ வருது? -7/3 டைம்ஸ் 180, 420 வருது, ரைட்டா? ஓகே, 420 வர்றது இருக்கட்டும், ஆனால் இது -420ல. ஓகே, அப்போ நம்ம எப்படி செய்யணும்? -420யும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே எப்படி செஞ்சோமோ அப்படி தான். ஒரு ரவுண்டு அடிச்சிருச்சு, அந்த நெகட்டிவை மறந்துடுங்க, லைக் இக்னோர் ஃபார் வாயில். 420னா என்ன பண்ணுவோம்? 360 ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 60 டிகிரி அடிச்சிருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனால் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனால -16 போட்டுடணும், கரெக்டாக? 360 - 60 ஈக்குவல் டு -420. சரி, அப்போ 60 டிகிரி இதுதான் அக்யூட் உங்களோட, இதுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ 230 குவாட்ரன் 3 அதை வச்சு தானே சொன்னோம். அதே மாதிரி 60 வந்து இது பாசிட்டிவாக இருந்தால் குவாட்ரன் 1, நெகட்டிவாக இருந்தால் குவாட்ரன் 4. ஏன் சொல்லுங்க? இப்போ நெகட்டிவாக, ஓகே நல்லா பாருங்க, நெகட்டிவ் ஆங்கிள் நான் சொல்கிறேன் மறுபடியும். நெகட்டிவ் ஆங்கிள் எப்படி சுற்றுது? இப்படியேன்னு இப்படி சுற்றுது. அப்போ நெகட்டிவ் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 0 until -90, 0 till -90 is here, -91 until -180 is here, -181 until -270 is here, -270 until -360 is here. Okay, Harshini, clear about this?
Yes, sir. யோகேஷ்? Yes, sir. வெரி குட். இதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு விளங்கும். இந்த சாப்டர் கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் உங்களோட மேத்ஸோட பேசிக்கை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிங்க. அப்போ -60 என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே, அதாவது நெகட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்னா இங்கே வந்து நிற்கும். ஆனால் அதுக்காக நெகட்டிவ் உள்ள சுற்றுறதுனால அதோட பேர்லாம் மாற்றி வைக்க முடியாது. அது ஸ்டில் Quadrant 4 தான், கரெக்டா? அதனால அது Quadrant 4 நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா ரிவர்ஸில் போகுது Quadrant 4. ஸோ இதை எப்படி வரையணும்னா, மொதல் ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும். ஏன்னா 360 வந்துடுச்சு பாருங்க. அப்போ எப்படி அடிக்கிறோம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கிளாக் வைஸ். ஓகே, இப்படி வந்துட்டீங்கன்னா ஒரு ரவுண்ட் 360, அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 60 இப்படி வரணும். ஸோ theta is equal to -420. ஓகே, don't worry, we are in the last chapter. We will finish in 1 month. ஓகே, ஒரு மாசத்துக்குள்ள நான் முடிக்க பார்க்குறேன். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரிங்களா? சரி சரி. ஸ்டாப். Put arrow. ஓகே, theta -420 லேபிள் பண்ணு. ஓகே, அடுத்தது பாருங்க 24/9. அதுவும் அப்படித்தான். இந்த பாய்க்கு நான் 3.142 பாய்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது செக்யூலர் மெஷரில் மட்டும் தான் 3.142 பாய்க்க முடியும். இங்கே பாய்ச்சிங்கன்னா இட் வில் எஃபெக்ட் யோர் அக்யூரசி. பாய்க்கக்கூடாது. 24/9 பாய் மல்டிப்ளை 180/பாய். பாய் வெட்டிருங்க. 480 வருதா? ஓகே, 480னா எதுலேருந்து எது வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம். 480னா 360 அடிச்சிருச்சு, ப்ளஸ் 120, கரெக்டா? 120னா எத்தனையாவது குவார்டர்? ரெண்டாவது குவார்டர். ஏன்னா மொதல் குவார்டர் ஃபர்ஸ்ட் 90 தான், நெக்ஸ்ட் 90ல் வருது. ஓகே, குவார்டர் நம்பர் 2. ஓகே, குவார்டர் நம்பர் 2 இப்போ நம்ம வரைஞ்சி பார்ப்போம். இது பியாசாலா, இது பாசிட்டிவ்னா சொன்னாங்க இருக்கும், ஏன்னா நம்ம எப்போதும் வரைகிறது தானே அது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அதுவும் எப்படி? பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் செகண்ட் குவாட்ரண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, and then make sure the arrow clearly show the direction. Okay, so the theta is equal to 480 degree. betul. Okay, 120 நினைச்சுக்கிட்டேன். 420 தான், 480 தான், சாரி. நெகட்டிவ் ஆங்கிள் வரையறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, டன். ஓகே, கம், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க -750. -750னா முதல்ல வாட்? -750னா யோசிங்க, 2 ரவுண்டு போயிருச்சு. ஒரு ரவுண்ட் 360, இன்னொரு ரவுண்ட் 720ல. அதனால ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன ரவுண்டை எழுஞ்சிடணும் முதல்ல. அப்புறம் எக்ஸ்ட்ராவா 30 டிகிரி போயிருக்கு, ரைட்டா இல்லையா? 30 டிகிரினா நெகட்டிவ் ஆங்கிளில் 30 டிகிரினா இங்கே நின்றுரும், ஆமாவா இல்லையா? -30. அப்போ குவார்டர் நம்பர் 4. ஓகே, இது 2 ரவுண்ட் அடிக்கணும், முறுக்கு தான் சுட்டணும் இப்போ. ஓகே, கிளாக் வைஸ். ஃபோனு ஓகே, ஸோ 2 ரவுண்ட் அடிக்கணும். அதுவும் கிளாக் வைஸ். 1 ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம், 2 இங்கே வந்தால் தான் முடியும். ஓகே, 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நிப்பாட்டணும். அதாவது நெகட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் குவாட்ரண்ட் நம்பர் 4. ஓகே, திஸ் இஸ் யோர் theta -750. ஓகே, 2 ரவுண்டு பார்த்து செய்யாதீங்க, புரிஞ்சு செய்யுங்க. தெரியலன்னா கேளுங்க.
ஓகே 880 பார்ப்போம். 880 இஸ் ஈக்குவல் டு இதுவும் 2 ரவுண்டு அடிச்சிட்டாங்க. அப்போ ப்ளஸ் இன்னும் மேற்கொண்டு எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. 880 மைனஸ் 720 பண்ணால் 160 வருது. 160னா குவார்டர் நம்பர் 2ல பாசிட்டிவாக இருக்குல்ல, குவார்டர் நம்பர் 2. ஓகே kita cuba. ஓகே ஸோ 2 ரவுண்ட் அடிக்கணும். ஓகே இது வந்து பாசிட்டிவ், புரியுதா? இது பாசிட்டிவ், அதனால் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். 1 இருங்க, கொஞ்சம் சின்னதாக வட்டுக்கு. 1 ஓகே இருங்க. 1 அது தொடக்கூடாது. 1 ஓகே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். கரெக்டாக ரவுண்டு வராது தெரியுமா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டா, ஏன்னா அடுத்த இதுக்கு போகணும்ல. ஸோ 2 அண்ட் இப்போ செகண்ட் குவார்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு இது வரைஞ்சிருங்க, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ your theta is equal to 880. நெகட்டிவ் 420 வந்து சேம் as question number 2, right? அது ரேடியனில் கொடுத்துருக்கேன், டிகிரியில் கொடுத்துருக்கேன். வரீங்க நீங்கள் பார்ப்போம். You can use that as a reference. Negative 420. TV வேற right. So it's the same answer lah, guys. Okay, so 6.1 முடிஞ்சிருச்சு. Relax. Okay, now I'm going to teach you 6.2. ரிலாக்ஸாக படிங்க, எல்லாம் விளங்கும். ஓகே இது வந்து ஃபார்ம் 3 ஓட சைன் காஸ் டென்ஜன் தெரியல, நீங்கள் அடி வாங்குவீங்க. நீங்கள் என்ன சோ சா துவா அப்படின்னு ஃபால் பண்ணலாம், இல்லாட்டியும் சன் ஆஃப் ஹெவன். ஓகே சன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கள் செக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததுல. சன் ஆஃப் ஹெவன் கேன் எனி ஒன் ஹெல்ப் ட்ரை ஒன்ஸ் அகெயின். அது ஒரு கதை மாதிரி. ஒருத்தன் போயிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாங்க, சன் ஆஃப் ஹெவன் கேன் எனி ஒன் ஹெல்ப். அப்போ அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா ட்ரை ஒன்ஸ் அகெயின் அந்த மாதிரி. ஓகே ஸோ இது பேசிக்காக தெரியணும்ல. சைன்னா ஆப்போசிட் ஆஃப் ஹைப்போட்டனஸ். இது இங்கிலீஷில் சொன்னாங்க, ஆஃபல் பண்ணிடலாம். மலாயில் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபார்முலா. ஆக்சுவலி மலாயில் படிக்கிறவங்களையும் இது இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுப்பாங்க biasanya. Tak tahulah macam mana sekolah yang lain buat lah. Like SMKBM lah வந்து they taught in English only. Okay, SOH son of heaven na sine is equal to opposite divided by hypotenuse. Cos na adjacent divided by hypotenuse. Tangent na opposite divided by adjacent. Don't tell me you don't know what is adjacent, what is opposite. You're already 17 years old, you still don't know. Very bad. So இந்த தேத்தாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இஸ் ஆப்போசிட். நீங்க பாருங்க, இந்த தேத்தாவும் 90 டிகிரியும் எந்த லைன்ல சேமா இருக்காங்களோ அவங்க adjacent. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருந்தா அதுதான் paling panjang punya line, itu adalah hypotenuse. boleh? It's not very easy. ஓகே நீங்க புதுசா என்ன கத்துக்க போறீங்கன்னா, டென்ஜன் இருக்குல்ல, டென்ஜன் தேத்தா இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி sin theta divided by cos theta. ஓகே டென்ஜன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்போசிட் ஓவர் adjacent மட்டும் தான் படிச்சிருப்போம், ரைட்டா? ஆப்போசிட் ஓவர் adjacent. ஓகே அதுக்கு இன்னொரு இது என்னன்னா sin over cos. ஏன் சொல்லுங்க, இப்போ டென்ஜன், இப்போ sin theta என்னது? sin theta னா ஆப்போசிட் ஓவர் hypotenuse. Divided னா divide னு போடுறேன். cos theta னா adjacent over hypotenuse. So OH divide என்னது? Times H over A. H வெட்டிட்டா O over A. That is tangent 1. So this is the proof. Tangent theta na sin theta over cos theta no express பண்ண தெரியணும். For now you no need to know that, but proving part
6.4க்கு மேலலாம் ரொம்ப வரும் இது. ஓகே, இப்போ நீங்க புதுசா படிக்க போறது என்ன சொல்லுங்க? cosec, sec dan cotangent. Tak kisah dalam bahasa Melayu ke bahasa Inggeris, அதோட ஃபார்முலா எப்படி வரும்னா, நல்லா பாருங்க. நீங்க மூணாவது cosec, sec, cotangent இருக்குல்ல, அதோட மூணாவது லெட்டர் பாருங்க. S தானே, அப்ப 1/sin theta. K தானே, 1/cos theta. or C தானே, 1/cos theta. T தானே, 1/tangent theta. அதோட 1/ல மூணுத்துக்கோட 1/, தான் நீங்க படிக்கிறீங்க. ஸோ அதை பார்த்த உடனே உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஜஸ்ட் அப்சர்வ் த third letter. Third alphabet. ஓகே, லெட்டர் நான் ஃபுல்லா வந்துடும்ல. third alphabet பாருங்க, huruf yang ketiga. ஓகே, itu cara kita ingat. ஓகே, இப்போ நம்ம அதை கொஞ்சம் பழகி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் கொஸ்டின். பசி எடுத்துருச்சோ, அதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு எங்க அம்மா. ஓகே, the diagram below show the right angle triangle ABC. Given that AB given that AB equal to 5 cm, BC வந்து 12 cm. Find the following. அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற ஒன்னையும் கண்டுபிடிச்சிருவோம். AC வந்து ஹைப்போட்டனஸ் தானே. இந்த கட்டத்துலலாம் நீங்க பைத்தகரஸ் தியரம்லாம் பிச்சு வாங்கணும். Don't tell me you don't know how to do. You are finding hypotenuse, so you sum the other squares. So you should getting 13. or நீங்க வந்து நிறைய செஞ்சு பழகிட்டீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 5, 12, 13, 8, 15, 17, 3, 4, 5, 6, 8, 10. வேற என்ன இருக்கு? 24 கூட ஒன்று இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த காமன் திங்ஸ்லாம் ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லுவாங்க. நீ செஞ்சீங்கன்னா உனக்கே தெரியும். 5, 12, இங்கே 13 தான் வரும், உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். எனிவே, ஃபர்ஸ்ட் ஒன் cosec theta அப்படின்னா என்னது முதல்ல பார்க்கணும். 1/sin theta. ஓகே, what is sin theta? இப்போ நம்ம sin theta என்னன்னு பார்க்கணும். sin theta is opposite over hypotenuse. யாருக்கு opposite? thetaக்கு opposite. Opposite over hypotenuse. Tadi kita dapat berapa di sini? 13 kan? Oke, 1/12/13 னா, அதாவது 1/12/13 னா இந்த 13 மேலே ஏறிடும். ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா 13/12. Oke, itu jawaban pertama. நான் போய் கீழே செக் பண்ணிட்டு வரேன். எங்க அம்மா வீட்டை விட்டு போனாலே எனக்கு பயமா இருக்கு. ஓகே, secant theta. secant theta னா 1/cos theta. cos என்னது? adjacent over hypotenuse. adjacent வந்து 5. பாருங்க, ரெண்டு ஆங்கிளும் பக்கம் பக்கம் இருக்கணும். over hypotenuse 13. அப்போ 13 மேலே வந்துடும். 13/5. ஓகே, பார்ட் சி, cotangent theta. cotangent theta வந்து 1/tangent theta. ஓகே, tangent theta னா என்னது? opposite over adjacent. so 12/15. அதாவது கீழே. அதுக்கப்புறம் 5 மேலே ஏறிடும். so 5/12. ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லுங்க. ஓகே, டன் 1. Done, sir. 2. Done, sir. ஓகே, கம் நெக்ஸ்ட். கால்குலேட்டர்ல கையிலே எடுங்க. ஓகே, இது வந்து கால்குலேட்டர் கேள்வி. வெரி சிம்பிள். இப்போ வந்து சொந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பேத்தா 43. அதோட கொசெக், செக் அண்ட் கோத்தேஞ்சன் எப்படி நம்ம டைப் பண்ணணும்? ஓகே, ஸோ கொசெக்னா என்ன அர்த்தம்? 1/sin 43. எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 1.466. ஓகே, நான் சொல்லிட்டா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு. 1/, போட்டிங்க ஃப்ராக்ஷனில், சைன் அதை உண்டியா ப்ராக்கெட் போட்டுக்கும், 43 போட்டிங்க. கரெக்டா? ஓகே, கரெக்ட் தான். இது தப்பு கிடையாது. என்ன ஒன்று, இது மேலே கீழே நவுத்தணும் ஃப்ராக்ஷனை. ரைட்டா?
இதை விட ஃபாஸ்டரான மெத்தட் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதாவது 1/a நம்ம என்னன்னு எழுதுவோம்? a -1 தானே எழுதுவோம். அதே மாதிரி இப்போ நீ ஃப்ராக்ஷன்லாம் தட்டுறதுக்கு பதிலாக நீ என்ன தட்டலாம்னா sin 43 தட்டுங்களேன். கிளியர் பண்ணிட்டு நார்மலாக sin 43 தட்டுங்க. ஆன்சர் கிடைக்குதா? அப்புறம் இது என்ன பண்ணுங்க, x -1 பட்டன் இருக்கும்ல, அதாவது எது பக்கத்தில் இருக்கு? சைன் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க அந்த பட்டனு. அதை தட்டுனீங்கன்னா ஆன்சர் -1 அப்படி காட்டும். எஸ், அப்போ உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைச்சிடும். இன்னும் ஃபாஸ்டராக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஓகே, இது ஜஸ்ட் சாடாங்க. உனக்கு புரியலன்னா நீ நார்மலாகவே செய். ஏன்னா ஷார்ட்கட் வந்து விளங்குறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும். ஷார்ட்கட் விளங்காதவங்க நீ நார்மலான வேலையே வாப்பான்னு விட்டுறணும். ரெண்டுத்துக்கும் மாட்டிட்டு அப்படி எதையும் செய்ய மாட்டாங்க. we don't want that. So it's just a suggestion. நான் இப்படி தான் தட்டுவேன் வேகமால. 1/(1) தட்டிக்கிட்டு இருக்கு, அடுப்பாக இருக்கும். நான் ஃப்ராக்ஷனே பாய்க்க மாட்டேன். நார்மலாக இப்போ 3/2 இருக்குன்னு வச்சுக்கேன். நான் கால்குலேட் பண்ணும்போது இது டக்குன்னு 3/2 போட்டுருவேன். எனக்கு அது மேலே கீழே தட்டுறதுக்கு அவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ 1/cos 43. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்க. cos 43 சக்குன்னு வந்துடும் ஆன்சர். the fast 1.367 வந்துடும். அதே மாதிரி cotangent 1/tangent 43. Tangent 43, then answer -1. 1.072. Always give 4 significant answer. Okay, right. boleh? Okay, சரி. அப்படி போலேனா நம்பர் 4 செய்யுங்க பார்ப்போம். நம்பர் 4 செய்யுங்க பார்ப்போம். அதே தான், கால்குலேட்டர் பாய்க்கிறது தான். கால்குலேட்டரில் மத ஒழுங்காக பாய்ச்சி கற்றுக்கிங்க. I will ask everyone's answer. செகண்ட் செய்யுங்க. 1 minute. Okay, first Harshini. Cosec 24 is 1/sin 24. So what do you get? 2.459. 2.459, correct. Okay. Durgeshwaran, sec 24 now 1/cos 24. What do you get? 1.095. 1.095. 5. Yeah. Okay. அடுத்தது வந்து cotangent. Cotangent 1/tangent 24. Ishwar. 2.246 is correct answer. So you all understand lah. Okay, now more triangle question. இந்த triangle question விட்டுறாதீங்க. triangle question இங்க நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி. 6.4, 6.5, 6.6லயும் you will have triangle. இதுதான் பேப்பர் 1 ரொம்ப ஃபேமஸ். அதனால ட்ரையாங்கிள் எப்படி உருவாக்கணும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லி தரேன். இப்போ பேசிக் மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டாலும் நம்ம செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3ஓட லெங்க்த்தும் தெரியணும். ஹைப்போடெனஸ் சர்ட் கொடுத்துட்டான், உடனே பதறது. நோ நீட். ஓகே, டூ as நார்மல். ஸோ ஃபைண்ட் யோர் ஆர்பி. ஆர்பின்னா என்னது? we are finding shorter side, not hypotenuse. அதனால take your hypotenuse square minus your other side square. அப்போ கணக்குக்கு என்ன வரும்னா 16 - 2 வந்துடும். அப்போ இதை நீங்கள் கால்குலேட்டர்லையும் போட்டு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் 14 வருதா? வரலையா? வரும் ஐயா. 14 ஸ்கொயர்னா 16. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வெட்டிடுச்சுன்னா -2 தானே. அப்போ ஸ்கொயர் ரூட் 14ல கேன். ஓகே, ரைட். இப்போ 3 கிடச்சிருச்சுல. ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டியதான். cotangent q. cotangent qனா 1/tangent qன்னு அர்த்தம். ஓகே, so 1/, what is your tangent q? Opposite over adjacent. அதாவது sert 14 over sert 2. அப்போ sert 2/14. yeah, correct. அப்போ என்ன ஆகும்னா ஓகே, sert 2 over sert 14. ஞாபகம் இருக்கா? சர்ட்டும் டிவைட் பண்ணால் you can make it one whole sert, or just use your calculator. It will give you sert 1/7. so 1/sert 7 வரும்.
calculator might giving you set 7/7. கால்குலேட்டரில் இப்படி காட்டும். ஞாபகம் வச்சுக்கிங்க, இதோட அர்த்தம் என்னது? செட் 7/7னா மேலேயும் கீழே ஒரே நம்பர், ஆனால் மேலே மட்டும் செட் இருந்துச்சுன்னா 1/that number, செட் ஆஃப் that number. இட்ஸ் த சேம் திங். எங்க இதை நீங்கள் இது அடிங்களேன் கால்குலேட்டரில், இதுதான் காட்டும். அடிச்சு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த லேர்னிங். நான் சொல்றதால நீங்க லேர்ன் பண்ணக்கூடாது. வருதா? 1/set 7 அதே தானே வருது. அதான் சொல்றேன். ஓகேயா? ஸோ நீ நேராக set 7/7 போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னா நீ கால்குலேட்டர் தான் பார்த்துருக்கேன். இப்படி தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகேயா? வைஸ் ஓகே. இது வேற தம்பி வந்திருக்கான். அடுத்தது பாருங்க, காஸ் ஸ்கொயர் கியூனா இது எப்படி செய்யறதுன்னா, ஓகே ஆக்சுவலி காஸ் ஸ்கொயர் கியூனா என்ன அர்த்தம்னா, இது காஸ் கியூவை ஸ்கொயர் பண்ணுறது தான் அர்த்தம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த கியூக்கும் ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம அதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நார்மலாக காஸ் தேடிட்டு ஸ்கொயர் பண்ணு, அவ்வளோதான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர் கியூனா முதல்ல காஸ் கியூ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. காஸ்னா adjacent over hypotenuse. adjacentனா set 2, hypotenuse is set 14. மறுபடியும் அதே வருது. இரு adjacent sorry, hypotenuse is 4, right? 14. ஓகே, அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டா? அவ்வளோதான். அப்போ செட் 2 நீ ஸ்கொயர் பண்ணினா, ஏன்னா இந்த ஸ்கொயர் மேலேயும் கீழேயும் பண்ணணும்ல, செட் 2 நீ ஸ்கொயர் பண்ணினா வெறும் 2 வந்துடும். செட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ 1/8. கொஸ்டின் சி. காஸும் சைனும் கேட்குறாங்களா? காஸ் கியூ மைனஸ் சைன் கியூ. ஓகே, காஸ் கியூ மைனஸ் சைன் கியூ எப்படி செய்யணும்னா, முதல்ல காஸ் கியூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அது காஸ் ஸ்கொயர்ல, காஸ் கியூ வந்து செட் 2/4. சைன் கியூ வந்து ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டனஸ். இதை கால்குலேட்டரில் போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. தப்பையா கிட்ட நம்ம என்ன செட் டாப்பிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு முடிக்கிற வேலையை பார்க்கணும். அதே தான் வருது, ரைட்டா? செக் பண்ணுங்க. நெகட்டிவ் பிளஸ் ஸ்கொயர் ரூட். அதே தான் சொல்கிறேன், தெரியுதா? -14 பிளஸ் செட்னா அதே தானே. அதை நீங்கள் இப்படியும் எழுதலாம். 2 மைனஸ் செட் 40, சாரி, செட் 2 மைனஸ் செட் 14/4. ஒரே ஃப்ராக்ஷனாக எழுதி முடிச்சு. ஓகே, third one finish. Okay, now let's go for fifth one. fifth one தான் இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணணும். ஓகே, கிவன் டென்ஜன் ஆல்ஃபா. முதலாவது இது எங்கல் கொடுத்துட்டாங்க, நம்ம செஞ்சிட்டோம். இதில் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க, நம்ம செஞ்சிட்டோம். இதில் எங்களும் கொடுக்கல, அல்ஃபாவில் நிற்குது, ட்ரையாங்கிளும் கொடுக்கல. அப்போ எப்படி செய்யறது? இதுக்கு தான் நம்ம புத்தியை பாய்க்கணும். சரி, அவங்க சொல்லியிருக்காங்க டென்ஜன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 அண்ட் அல்ஃபாவை வச்சு மட்டும் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அல்ஃபா வந்து அக்யூட் எங்கல் சொல்லிட்டாங்களே, அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இருக்கு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல ட்ரையாங்கிள் வரையணும். எப்பவுமே ட்ரையாங்கிள் நம்ம வரையிறது குவாட்ரனை பொறுத்து இருக்கு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் தெரியுதா? இதான் உங்களோட y ஆக்சிஸ், இதான் உங்களோட x ஆக்சிஸ். ஸோ இதான் 90 டிகிரி. தேத்தாவை இங்கே வச்சிருங்க. தேத்தானா அல்ஃபா இந்த கேஸில், ஏன்னா அல்ஃபா தானே படிச்சிருக்காங்க. சரி, டென்ஜன் அல்ஃபானா என்ன அர்த்தம்? 1/3 தானே. எழுந்து டென்ஜன் அல்ஃபானா ஆப்போசிட் ஓவர் adjacent. ட்ரையாங்கிள் வந்துருச்சு, அவ்வளோதானே. ஓகே, ஹைப்போட்டனஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். 1 ஸ்கொயர் ஆப்போசிட் ஓவர் adjacent, கரெக்ட். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் ரூட் 10 வரும். ஏன்னா 3 ஸ்கொயர்னா 9, 9 + 1 10, ஸ்கொயர் ரூட் 10. Jangan simplify into whole number. Trigonometry அப்படி செய்யக்கூடாது. Oke, oke, so triangle siap. Oke, sekarang kita buat lah. Apa dia tanya pun kita boleh buat. Sekarang kita tengok sin alpha. Sin alpha ni ada opposite over hypotenuse. Sin alpha வந்து opposite எவ்வளோ 1, hypotenuse set 10. Let it be. Calculatorல போட்டிங்கன்னா set 10/10 காட்டும்.
it meaning the same. Correct? Okay, so question A, easy to. Question B பார்ப்போம். Question B என்னது? cos square alphaன்றாங்க. மொத cos தேடுவோம். Okay, cos square alpha மொத cos தேடுவோம். cos என்னது? adjacent over hypotenuse. அதாவது 3 over tan அதை ஸ்கொயர் பண்ணணும். அது ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் என்னது? 9. சர்ட் 10 ஸ்கொயர் பண்ணால் வரும் 10. ஏன்னா ஸ்கொயரும் சர்ட்டும் கேன்சல் ஆயிரும். 9 over 10. ஓகே, பார்ட் சி. கோத்தேஞ்சன் ஏ எழுதிட்டியா? ஓ, ஃபோக்கஸ் பண்ணுறியா? ஓகே, கேன்ல. கோத்தேஞ்சன் ஆல்ஃபானா வந்து என்ன அர்த்தம்? 1 over டென்ஜன் ஆல்ஃபா. ஸோ டென்ஜன் என்ன அர்த்தம்? டென்ஜன் தான் அவங்களே கொடுத்துருக்காங்களா 1 over 3. அண்ட் நீங்கள் டயக்ராம் பார்த்தாலும் அதே தான் வரும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன? 3 மேலே ஏறிடும். 3 over 1 will just put 3. ஓகே, அடுத்தது டி. cosec alpha. cosec alpha வந்து 1 over sin alpha. கரெக்ட். sin வந்து நம்ம ஏற்கனவே தேடி வச்சிருக்கோம். 1 over tan, ரைட்டா? அப்போ tan மேலே ஏறிடும். கீழே over 1 எழுத தேவையில்லையா? டினாமினேட்டரில் over 1 எழுத தேவையில்லை. ஈஸி, ரைட்? ஓகே, அண்ட் கடைசியா ஓகே மொதல் ஏபிசிடி வரைக்கும் எழுதிக்கிங்க. இ வந்து உண்மையான மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தானா அவனால் அந்த விஷயத்த கண்ணிலே கிராக் பண்ணிடுவான். பார்ப்போம் நீங்கள் கிராக் பண்ணுறீங்களா இல்லையாங்க. மொதல் ஏபிசிடி எழுதிக்கிங்க. அண்ட் திங்க் அவே. இ வந்து என்ன, நீங்கள் நிறைய பேர் லாங் வே செய்வாங்க. இஸ் தேர் எனி ஷார்ட்கட் வே அப்படின்னு யோசிங்க ஈக்கு. y over 2 minus y னா இப்படி வெட்ட முடியாதுமா. எப்படி வெட்ட முடியும்? முடியாத. Itu dah salah tu algebra dia. Tak boleh. Okay, but good try. Let us Durgesh. How to simplify this? So the for base வந்து 2 square, right? So one square அடிட்டாக்கா 1 maybe. இது என்ன தியரம் துர்கேஷ்னு வச்சுப்போம். இந்த மாதிரி தியரம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. You mean to say cosec square and then square இப்படி வெட்டலான்றியா? அப்படி அந்த மாதிரி செய்ய முடியாது. அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி எப்படி முடியும்? தப்புலேலா தடா தியரம் macam tu. நீ சொல்லு. நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, மேல 4 கீழே 2. இங்க ஸ்கொயருக்கு இங்க ஸ்கொயர் இல்ல. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இப்போ இது நீங்க நார்மல் அல்ஜிப்ரா மாதிரி பாருங்க. இது எப்படி இது சால்வ் பண்ண முடியுமா உங்களால? இப்படியா? இப்பதான் சொன்ன அதுகிட்ட 4 2 வெட்டக்கூடாது, நீ பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுற. அந்த மாதிரி எப்படி வெட்ட முடியும்? அது ஒரு டேர்ம்ஸா இருந்தா, பக்கத்துல ஒரு டேர்ம்ஸா இருந்தா தான் வெட்ட முடியும். இது வந்து லைக் பிளஸ் மைனஸ் இருக்கு நடுவுல. tak boleh potong macam tu. Salah konsep ni. Okay, can you see this one is a perfect square, this is a perfect square? You can actually factorize, right? 4 னா என்ன அர்த்தம்? ஹலோ, மறந்துட்டீங்களா? a plus b, a minus b is equal to a square minus b square. betul tak? 4 அதுதான் இப்ப செய்ய போறோம். 4 னா என்னது? 2 times 2. x square னா x times x. satu positive, satu negative. இப்படி அப்புறம் தான் வெட்ட முடியும். ஏன் சொல்லுங்க இப்படி வெட்ட முடியும்? ஏன்னா dia orang saling darab. Sebab tu saya boleh potong. Okay? அப்ப ஆன்சர் 2 plus x டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேயா? பட் இது உங்களால பார்க்க முடிஞ்சிச்சுன்னா வெரி குட்ல. பட் பார்க்க முடியலன்னா பார்க்க கத்துக்கிங்க. ஏன்னா ப்ரூவிங் கேள்விங்களுக்கு போக இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடும். ஓகே, கிரியேட்டிவ் ஆக்கி விடுறது தான் இந்த சாப்டர். சாப்டர் 9 வந்து சாரி, உங்களோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டெக்னிக்கலான சாப்டர். நிறைய எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்ம் போலீஸ் ஸ்கோர். ஆனா இந்த சாப்டர் கிரியேட்டிவ்னஸ் சாப்டர். உன்னால எவ்வளவு தூரம் கிரியேட்டிவா யோசிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் இதை நீ கான்கர் பண்ணிடலாம். சரி, அப்படி என்னால அந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்க முடியல, மேல இருக்கிற கொசைக்கு எடுத்து இதுல கந்தி பண்ணிடலாமா? செய்யலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெஸ்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி.
இப்போ நான் இதை எப்படி செய்வேன்னா 2 மைனஸ் அதை எக்ஸை பார்க்க தெரிஞ்சவனுக்கு கொசைக்கையும் பார்க்க தெரியணும். எப்படின்னா ஓகே இது வந்து ஃபேக்டரைசிங் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல கீழே வந்து 2 மைனஸ் கொசைக் ஏலா ஆல்ஃபா ஆல்ஃபா சாரி. ஓகே மேலே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 4 எப்படி கிடைக்கும் 2 டைம்ஸ் 2. கொசெக் ஸ்கொயர் எப்படி கிடைக்கும் கொசெக் 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 ஆல்ஃபா டைம்ஸ் கொசெக் ஆல்ஃபா. சட்டு பாசிட்டிவ் சட்டு நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் டாரப் ஓவராலா ரைட்டா. அப்பதான் வெட்ட முடியும். potong ni tinggal apa 2 plus cosec alpha. What is cosec alpha? மேலே கண்டுபிடிச்சிட்டிங்களா certain முடிஞ்சு. ஓகே ஒருவேளை நீங்க லாங் மெத்தட் செஞ்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மைனஸ் cosec வந்து அந்த இடத்துல என்ன tan ஸ்கொயர் பண்ணிட்டு ஓவர் 2 மைனஸ் tan. அதுக்கப்புறம் இதையும் வெட்டணும் ரைட்டா. 4 மைனஸ் tan ஓவர் 2 மைனஸ் tan. கால்குலேட்டர் ஆடிங் ஆன்சர் வந்துடும். இதுதான் காட்டும். ஓகே இந்த த்ரீகோ லாகரிதம் சாப்டர் லான் சாப்டர்லாம் இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உள்ள சாப்டருங்க. பல விஷயத்தை உள்வாங்கும். நீங்கள் பாருங்கள் இண்டிசஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு குவாட்ராட்டிக் வந்துடும். அந்த மாதிரி தான். Done one? Done, sir. Done two? Done, sir. Three. Okay சரி. அது வந்து என்னது அந்த கொசாக் சேக் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அளவு தாண்டவம் ஆடு இருக்கணும் உங்க கையில. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்? ஓகே வி கோனா see that. அதுக்கப்புறம் டிட்டர்மின் த வேல்யூ. ஆக்சுவலி என்னோட நோக்கம் வந்து இது வரைக்குமாவது வந்துடணும்ல பேஜ் 8 வரைக்குமாவது முடிச்சிடணும். ஏன்னா இது கற்றுக்கணும்ல. இது கற்றுக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேத்ஸோட பேசிக் வேணும். இப்போ நான் மேத்ஸையும் சொல்லி கொடுத்து அதையும் சொல்லணும்னா கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஓகே தப்பால ஐ ட்ரை மை பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னது? நீங்கள் ஞாபகம் இருக்கா? ஃபார்ம் 1ல ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது உங்ககிட்ட கேட்டு. ஓகே காம்ப்ளிமெண்டரினா sudut pelengkap. Kita ada complementary, kita ada supplementary, and kita ada conjugate angle. You learn in your form 1. Conjugate. Complementaryனா ரெண்டையும் சேர்த்தா 90 டிகிரி வரணும். இப்போ 20ஓட காம்ப்ளிமெண்ட் யாரு 70, 30ஓட காம்ப்ளிமெண்ட் யாரு 60. அந்த மாதிரி. சப்ளிமெண்ட்ரினா ரெண்டும் சேர்த்தா 180 வரணும். ரெண்டுனா ரெண்டு மட்டும் இல்லை, ஒரு 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் ஏதோ ஒன்று சம் பண்ண 180 வரணும். கான்ஜுகேட்னா 360. ஓகே sudut conjugate, sudut supplementary is what? Pelengkap, penggenap. ஓகே penggenap. Complementary is pelengkap. ஓகே ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா நீ ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் ஞாபகம் வச்சா போதும். நீங்கள் ஃபார்ம் 1ல இல்லை. இப்போ எனிவே காம்ப்ளிமெண்ட்ரினா இந்த எல் பார்த்துக்கிங்க. எல்னா 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரினா இந்த எஸ் அண்ட் எல் ஸ்ட்ரெயிட் லைன் 180. கான்ஜுகேட்னா இந்த ஓ ஃபார் ரவுண்ட் 360. அந்த வார்த்தையிலே முடிச்சிடணும். ஓகே நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் பாருங்க. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ சொந்தோ இதில் நான் சைன் தேத்தா எடுக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். சைன் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டனஸ் ஏ ஓவர் சி ரைட்டா. இப்போ நான் இந்த ஆங்கிள் தேத்தா எடுக்காம இங்க இருக்கிற ஆங்கிள் எடுக்கிறேன். இந்த ஆங்கிள் பேரு 90 மைனஸ் தேத்தா. இப்போ அதோட காஸ் எடுப்போம். காஸ் 90 மைனஸ் தேத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன் இது 90 மைனஸ் தேத்தா? ஏன்னா இது 90, இது தேத்தா. அப்போ இதோட ஆங்கிள் வேல்யூ என்ன வரும்? 180 மைனஸ் 90 90 இருக்கும். அதில் தேத்தா மைனஸ் பண்ணால் 90 மைனஸ் தேத்தா தானே இது. ஓகே ஓகே இப்போ வந்து நான் காஸ் 90 மைனஸ் தேத்தானா என்ன பண்ணுவீங்க? அப்போனா இப்போ நீ எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும்? 90 மைனஸ் தேத்தாலேருந்து பார்க்கணும். நோமோ சைனை. ஓகே இதுக்கு அட்ஜஸ்டனாக இருக்க போகிறது ஏ, ஹைப்போட்டனஸாக இருக்க போகிறது சி. நோட்டீஸ் பண்ணீங்களா? ரெண்டும் சேம்.
அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று சேமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்முலா நான் ஆஃபால் பண்ணணுமா? நான் சொல்லலை, எவன் ஒருத்தன் ஆஃபால் பண்ணி தான் படிக்கணும்னு இருந்துட்டானா அப்பயே தெரிஞ்சுக்கிங்க அவன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆஃபால் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதை ஆஃபால் பண்ணுமோ என்னோட மெத்தட்லாம் வந்து நிறைய ஆஃபால் பண்ணுறது இருக்காரு. அங்கே இருக்கிற விஷயத்தை வச்சு நீ டிரைவ் பண்ணிக்கோ. அதுதான் ஸ்டடி ஸ்மார்ட். ஓகேயா? ரைட். ஏன்னா உனக்கு ஆஃபால் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட் பயாலஜி, கொஞ்சம் சயின்ஸ், கம்ப்யூட்டர், கொஞ்சம் என்னது செஜாரா இருக்கு. அதனால டோன்ட் ட்ரபிள் யோர் மைண்ட். மேத்ஸு, அட்மேட்ஸு, ஃபிசிக்கு, கெமிஸ்ட்ரிலாம் ஆஃபால் பண்ணக்கூடாது. நாட் கெமிஸ்ட்ரி half ஒன்லி. ஆன் த ஸ்பாட் உனக்கு செய்ய தெரியணும் அதை. ஓகே, இங்கே இருக்கோம். ஓகே, இதோட விஷயம் என்னன்னா, இப்போ நான் சிம்பிளாக உடைப்பாத இப்படி பாருங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொந்தம் கொடுக்குறேன் பாருங்க. sin 20 சொல்கிறேன். ஓகே, நல்லா பாருங்க. சைன் சொந்தக்காரன் யாரு? காஸ். அதே மாதிரி காஸ் சொந்தக்காரன் கண்டிப்பாக சைனாக தான் இருக்க முடியும். சைன் அண்ட் காஸ், டென்ஜன் அண்ட் கோதென்ஜன், கோசெக் அண்ட் செக். ஓகே, ரைட். இப்போ சைன் 20னா சைன் சொந்தக்காரன் யாரு? காஸ். 20க்கு ஜோடி யாரு? 70. முடிஞ்சா? இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற? ஓகே, அதே மாதிரி நான் காஸ் 30 கொடுத்துருந்தேன்னா காஸ் சொந்தக்காரன் சைன், 30க்கு 60. முடிஞ்சா? அதே மாதிரி டென்ஜன் 20ன்னு வச்சுக்கிங்க. அப்போ கோதென்ஜன் அவன் சொந்தக்காரன், 20க்கு ஜோடி 70. இது ரெண்டு வேலையும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி கோதென்ஜன் 15 வச்சுக்கிங்க. அப்போ அவன் ஜோடி யாரு? டென்ஜன், 50க்கு ஜோடி 40. அதே மாதிரி கோசிக்கன் 15 வச்சுக்கிங்க. அப்போ சீக்கன் 40. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி சீக்கன் 25 வச்சிங்கன்னா கோசிக்கன் 65. சுடஃபாம் துர்கேஷ், சுடஃபாம். Yeah, sir. அர்ஷினி? எஸ் சார். குட். அவ்வளோதான். ஸோ நோ ஸ்ட்ரெஸ் வித் திஸ் எனிமோர். சீதா வேணும். ஒரு விஷயத்த பார்த்த உடனே கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அதை நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அதான் நான் கேட்பேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இப்போ 73யோட காம்ப்ளிமெண்ட்ரி யாரு? 17, ரைட்டா? அப்போ அதை கொடுத்துட்டாங்க. சைன் 17 கொடுத்துட்டாங்க, காஸ் கொடுத்துட்டாங்க, டென்ஜன் கொடுத்துட்டாங்க. இப்போ தேட சொல்கிறாங்களா? இப்போ இவனுங்க எல்லாத்துலேயும் 73 வச்சு கொடுக்குறானுங்க. நம்ம கிட்ட கொடுத்த வேல்யூ எல்லாமே 17ல் இருக்குதானே? அப்போ யூஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. எப்படி? ஓகே, சொந்தம் கமத்திங்க. காஸோட ஜோடி யாரு? சைன். 73க்கு 17. சைன் 17னா மேலே கொடுத்துட்டானே 0.2924 முடிஞ்சு. அதே மாதிரி கோதென்ஜனுக்கு ஜோடி யாரு? டென்ஜன். 73க்கு 17, டென்ஜன் 17, 0.3057. அவ்வளோதான். முதல்ல ஜோடி தேட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் 1/, வச்சுக்கணும். அவசரப்பட்டு 1/, காசுன்னு போடக்கூடாது. சீக்கன் ஜோடி கோசீக்கன், 73க்கு 17, கோசீக்கன்னா 1/, சைன் 17. அப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே 1/, சைன் 17னா என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டுலாம் டைப் பண்ணக்கூடாது. கால்குலேட்டரில் சைன் 17 போடக்கூடாது. அவங்க கொடுத்த வேல்யூ தானே எடுக்கணும். அதனால சைன் 17 என்னது? இதோ இங்கே இருக்கு 0.2924. அந்த -1 பவர் எடுத்து போட்டுக்கிங்க. ஸோ யூ வில் கெட் 3.41420. கொஞ்சம் பார்த்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எடுக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சில? நான் என்ன பண்ணேன்? 0.2924 தானே சைன் 17, அதை இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட்னா பவர் -1ல. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி கோசீக்கன்னா என்ன அர்த்தம்? சீக்கன் 73க்கு ஜோடி 17. அப்படின்னா 1/, cos 17. cos 17னா எவ்வளோ? 0. கொஸ்டின் படிங்க 9563 and அதை பவர் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் 1.046. அவ்வளோதான், ஈஸி. ஓகேயா? எனக்கு அது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மூணாவது கேள்வி செய்யுங்க. மூணாவது கேள்வி செய்யுங்க பார்ப்போம். ரெண்டாவதும் நாலாவதும் ஒரே மாதிரி, ஒன்னாவதும் மூணாவது செய்யுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் ரெண்டாவதையும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க 3, 4 செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பிரெயின் அதை அக்செப்ட் பண்ற இது வரும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க.
cos 64 equal to m. இது எல்லாத்தையும் in terms of mல கொடுத்தாலும் ஓகேன்ட்டாங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஆனா கொஸ்டின் வந்து sin 26 இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி படிக்கணும். cos 64 m அது மட்டும் தான் ஒன்லி இன்ஃபர்மேஷன் given. அவங்க வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலன்னா நீயே சொந்தமா ட்ரையாங்கிள் வரையணும்னு அர்த்தம். சரி, ஆனா எப்படி cos 64 m மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? m மட்டும் தான் நீ பாக்குற உண்மையான மேத்ஸ் ஸ்டூடெண்ட் அது m over 1 பார்ப்பான். 2 வந்துருச்சுன்னா மூணாவது நீ கண்டுபிடிச்சிருக்க பைத்தகரஸ் தியரம் வச்சு. ஸோ m greater than 0னா பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ட்ரையாங்கிள் வரையணும். ஓகே, இங்க தேத்தாவா 64 சாரி, அவங்க பாய்க்கிற ஆங்கிள் 64 தானே. 65 போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மேனுவலா கால்குலேட் பண்ண முடியாது கால்குலேட்டர்ல, இட் வில் பி ராங். The question they want in terms of m. cos 64 என்ன அர்த்தம்? m over 1, அதாவது adjacent over hypotenuse 1. அப்ப இது என்ன வரும்? 1 square minus m square square root, கரெக்டா? Take the hypotenuse minus this. அப்ப 1 square is 1 minus m square அப்படின்னு வந்துரும், கரெக்டா? அதை எடுத்து இங்க எழுத போறோம். ஓகே, 1 ஸ்கொயரை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அதனால 1 minus m square square root. இதெல்லாம் சிக்காப்பா செய்யணும். ஓகே, இப்போ 3 கிடைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் வெரி ஈஸி. sin 64 மேமாங் 64 தான் எனக்கு வேணும். அப்போ யூஸ் த டயக்ராம். sin என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஓவர் ஹைபோடெனஸ். அதனால 1 minus m square ஓட ஸ்கொயர் ரூட் ஓவர் 1 நம்ம எழுத தேவையில்லை. அதனால ஜஸ்ட் லெட் இட் பி தேர். தெரியும் தானே, 3 over 1னா 3 தானே, அது ஏன் எழுதிக்கிட்டு over 1. ஓகே, அதே மாதிரி sin 26னா இப்போ பாரு, இப்போ எல்லாமே 26க்கு மாறி இருக்கு. அப்படின்னா யூஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். சைனோட ஜோடி யாரு? cos 26க்கு 64. cos 64 தான் mன்னு சொல்லிட்டானே. இல்லை நீ கூட பார்த்து செய்யலாம், டயக்ராம் பார்த்து முடிஞ்சு. அதே மாதிரி கோசேக்னா என்ன அர்த்தம்? 1 over sin 26. சாரி, முதல்ல என்னைக்குமே இந்த தப்பு செய்யக்கூடாது. முதல்ல ஜோடி தேடிடணும். கோசேக்கோட ஜோடி sec 26க்கு 64, கரெக்ட் தான். ஸோ அப்புறம் தான் நீ 1 over cos 64 எடுக்கணும். 1 over mல cos 64 தான் m ஆச்சு. cos 64 m கன். அதே மாதிரி கோதெஞ்சன்னா அதோட ஜோடி டென்ஜன் 64. டென்ஜன் 64னா opposite over adjacent. அப்படின்னா 1 minus m square over adjacent m. போலே. ஓகே, அதே மாதிரி சிமிலரான கேள்வி தான் மூணாவதுலயும் நாலாவதுலயும் கொடுத்துருக்க. ட்ரெயின் பண்ணிக்கிங்க நீங்களே. 3 minutes. ஓகே, ஹர்ஷினி ஃபர்ஸ்ட் ஒன் cos 35 என்னன்னு மாத்தணும்? sin 55 which is equals to 0.8192. Durgesh, cotangent 35. Tangent 65. 55, okay, correct. Which is 1.4281. 1.4281, correct. Okay, secant 35. Ishwar. Cosec 55, which is equal to 1 over. இது சொல்லணும் முதல்ல. 1 over sin 55. So which is equal to sin 55 னா இது வர இங்க இருக்கு. இத இன்வெஸ்ட் பண்ணு. நீங்க என்னமோ பூந்து விளையாட்டு பண்ணிருக்கீங்க. 1.221. yeah, அவங்களே கொடுத்த 5 சிக்னிஃபிகன்ட் நம்ம எடுத்துவோம். நம்ம எழுதும் போது இப்படி தான் எழுதணும். cosecant 35 அர்ஷினி. Secant 55. Okay, which is equal to 1 per cos 55. cos 55. Okay, berapa tu? 1.743. Okay, let me check. 1.7433. 3 lah. Okay.
ரைட். அடுத்தது we need to draw the triangle first. Okay, they give you sin 13k. Don't worry, we can draw k greater than 0. That means everything positive. So அது k வந்து பாசிட்டிவா இருக்குன்னா sin பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ட்ரையாங்கிளும் வரையலாம், தேர்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ட்ரையாங்கிளும் வரையலாம். பட் இட்ஸ் ஓகே, ஐ டீச் யூ ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சைன் என்ன அர்த்தம், k over 1. k னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டனஸ். ஸோ ஹைப்போட்டனஸ் 1 ஆப்போசிட் k. இப்போ இது 1 minus k square square root. Okay, right. Durgeshwaran, cos 13. Durgeshwaran? Square root k square minus 1. Square root 1 minus k square la. My bad. Hypotenuse minus this. Make sure you know how to get this. If you don't understand, ask me. Yeah, cos 77 equal to sin 13. Sin 13 எவ்வளோ? K already given. Why you confused? A க்கு மாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம செய்யறது வந்து 13க்கு தானே, தேத்தான் போட்ட சிலப்பா 13 தானே, நம்ம ஏன் 77க்கு செய்யணும்? 77 இருந்தா தான் 13க்கு மாத்தணும். ஏன்னா நம்ம டயக்ராம் என்ன ஆங்கிள் வச்சிருக்கு, 13. இது 13 தானே கேக்குறாங்க, டைரக்டா பயன்படுத்து. புரியுதா விஷயம்? ஓகே, குட். நீங்க பாருங்க, அவங்க 13 கேட்டாங்கன்னா டைரக்ட்லி யூஸ் த டயக்ராம். இஃப் 77 we need to change to 13, baru you boleh guna gambar tu. Harshini, cosec 77. Satu plus sin 13. இருமா cosec வந்து முதல்ல sec மாத்திரு. முதல்ல மாத்தணும்ல, அப்புறம் தான் நீ இழுக்கணும். 1 over cos 13. Okay, so which is equal to மாமா இங்க பாரு, சிம்பிள். தப்பா செஞ்சிட்டியோ சி. நீ நான் என்ன சொன்ன, முதல்ல நீ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு மாத்தணும். pelengkap dulu baru you kembang ni. ஓகேயா? சோ அப்ப cos 13 வந்து a ஓட क्वेश्चन தானே, நல்லா பாரு. அப்ப cos 13 ன்னா என்ன அர்த்தம், 1 minus k square of the square root ல. இதுக்கே கன்ஃபியூஸ் ஆட்டிங்கன்னா எப்படி, பின்னாடி இன்னும் நிறைய இருக்குல்ல. ஓகே துர்கேஷ் கம். ஓகே, இப்ப பாரு, நான் துர்கேஷ்ட கேள்வி கேட்க நீங்க எப்படி செய்யணும்னு பாருங்க. ஓகே துர்கேஷ், 77ல நம்ம டயகிராம்ல இருக்கா? No sir. அப்ப நம்ம 13க்கு மாத்தணும். ஓகே, இத மாத்து. Yeah, tangent 13. tangent 13. ஓகே, tangent 13 வந்துட்டா அப்புறம் தான் நீங்க டயகிராம் பார்க்க முடியும். ஓகே, what is tangent 13? K over 1 minus k square, square root 1 minus k square. Yeah, correct. Opposite over adjacent. ஓகே, இது சின்ன ட்ரிக் தான். இந்த முள்ளுக்கே நீங்க ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எப்படி, அங்க கோடாலி கடப்பாரெல்லாம் இருக்கணும். ஓகே ரைட், டோன்ட் வரி. ட்ரிகோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட்ல. ஓகே, நவ we got solid 30 minutes. Okay, and தயவு செய்து இதை போய் மேத்ஸ்ல படிச்சுட்டு வாங்க. முதல்ல நீட் மேத்ஸ் நாலேஜ். I can teach you but it will take a lot of time. ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தான் ஞாபகம் இருக்கா? ரெஃபரன்ஸ் ஆங்கிள் நம்ம படித்தோம். ஓகே, ரெஃபரன்ஸ் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஓகே, and then this kind of a trigonometry thing. சரி, உங்களுக்கு நான் முதல்ல கால்குலேட்டர் மெத்தட் ரொம்ப ஈஸியானது சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கால்குலேட்டர் மெத்தட்னா எப்படி? ஓகே, ரேடியன் மோட்க்கு மாற்ற தெரிஞ்சா மாத்துங்க. என்ன நான் வந்து ரேடியன் மோட்டுக்கு மாற்ற மாட்டேன். நான் யான்னு சொல்றேன்னு வச்சுக்கிங்க. சில பேர் ரேடியன் மோட்ல மாத்திடுவாங்க, மாத்திட்டு திருப்பி டிகிரி மோட்ல மாத்த மறந்துடுவாங்க.
அப்ப அவங்களோட கல்குலேஷனோட ஃபைனல் ஆன்சர் எல்லாமே எரர் ஆயிரும். ஹோல் அட்மெட்ஸ் பேப்பர் கான். புரியுதா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரேடியன் மோட்க்கு மாத்திட்டீங்கன்னா திருப்பி அது கொஸ்டின் முடிஞ்சோடனே டிகிரி மோட்க்கு மாத்தணும். அதனால நான் என்ன பண்ணிடுவேன், நான் அப்பலேருந்து அப்படிதான். அதனால ரேடியன் மோட்னு ஒன்று என் கால்குலேட்டர்ல நான் பாய்க்கவே மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுங்க ரேடியன் கொடுத்துருந்தாங்க, நான் எனக்கு தான் டிகிரி மாத்த தெரியுமே, என்ன பண்ணுவேன், மேனுவலா செய்வேன். அப்ப அந்த வே செஞ்சீங்கன்னா நீங்க டிகிரியை வந்து ஒன்றும் கச்சாவ் பண்ண தேவையில்லை. உங்க கால்குலேட்டர் செட்டிங் எதுவுமே கச்சாவ் பண்ண தேவையில்லை. ஒத்துக்கிறீங்களா? கேன் யூ அக்ரி ஆர் நாட்? ஒருவேளை நீங்க இந்த சீலாப்பா ரேடியன் மோட்ல மாத்தாம விட்டுட்டீங்கன்னா அடுத்த 3 கொஸ்டின் செய்யும்போது ராங் ஆயிரும் எல்லாமே. ஏன் டிகிரி நினைச்சு தட்டுவ, ஆனா அங்க ரேடியன் மோட்ல இருக்கிறத நீ மறந்துடுவ. எக்ஸாம் டென்ஷன்ல உன்னால கிளியரா இருக்க முடியாது. ஓகே, இது நிறைய பேர் இந்த தப்பு செஞ்சிட்டாங்க. அதனால நான் வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்குள்ளார என்னோட ஸ்டூடெண்ட்குள்ளார ரேடியன் மோட்டை பேன் பண்ணி ஐ won't allow you to use. அதை ஆப்ஷனாக கொடுத்தேன்னா அப்புறம் செய்யலாமான்னு கேட்பீங்க. அது செய்யக்கூடாதுன்னு தானே, இன்னும் பெட்டர். ஓகே, அவன் ரேடியனில் கொடுத்தானா மாற்று. உனக்கு நான் சாப்டர் 1ல சொல்லி கொடுத்துருக்கேன் தானே, ரேடியன் டு டிகிரி எப்படி போனோம். உனக்கு டிகிரி தான் வேணும்னா மேலே 180 வரணும், கீழே பாய் வரணும், அவ்வளோதான். டாரா பண்ணு, முடிஞ்சிருச்சு. புரியுதா? இப்போ சொந்தம் இதை நான் எப்படி டாரா பண்ணுவேன்னா, ஓகே சீக்கன் 1/, இது கால்குலேட் எப்படி டைப் பண்ண பாருங்க. 1/, காஸ் வந்துருச்சா, -3.56 அடிச்சிருங்க. ஓகே, நம்ம டிகிரிக்கு மாற்றணும்னா என்ன பண்ணோம், டைம்ஸ் 180 டிவைட் பாய். இந்த ஒரிஜினல் பாய் எடுங்க. 3.142ல முடியாது, தட்டி பாருங்க. வருதா? -1.094 செக் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றணும். டிகிரி அண்ட் மினிட்லாம் தட்ட தெரியாதுன்னு இராதீங்க. ஓகே, முதல்ல நீங்கள் கால்குலேட்டர் ஒழுங்காக பாய்ங்க. கால்குலேட்டர் இருந்தால் உடனே எல்லாமே பாய்க்க முடியும்னு அர்த்தம் இல்லை. எங்க நீங்கள் செய்யுங்க பார்ப்போம் சார். ட்ரை டு டூ திஸ். உங்களுக்கு 6 கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்க. எம்பாட் per புளுவான்னு கேட்குறாங்க. நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ்னு போட்டுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்குற மாதிரி செய்யுங்க. ஆனால் கோத்தெஞ்சன் நீங்கள் டைரெக்டாக அடிக்க முடியாது. 1/10 போட்டு அப்புறம் அடிக்கணும். அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்த மாதிரி டென்ஜன் -453 அடிச்சிரு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிடு, நேரம் ஆன்சர் கிடைச்சிரும்.
Alright. Number 1, Ishwar. 0.5461. This one you can straight away get from your calculator. 0.5461. Correct. Part B. What is your answer, Durgesh? 0.0524, sir. 0.0524. Okay. 1 மொத கோத்தெஞ்சன் வந்து மாற்றிருக்கணும். 1 over tangent இங்கே வந்து ஜலான் கர்ஜாவாக காட்டணும்ல. ஓகே ரைட். ஸோ நம்ம டைப் பண்ணும்போது tangent negative 453 டைப் பண்ணிடலாம். And then you inverse it. So yes, correct answer 0.0524. Okay, 4 tempat perpuluhan. Cukup Okay, C. Harshini, what is your answer? Negative 1.0025. 0025. 4 tempat betul lah. Okay, so நம்ம இதை வந்து எப்படி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் cosecனா 1 over sin lah. 1 over sin. Okay, and then put negative 1.5 times 180 divide pi. Make sure because it's in radian. So இது செஞ்சோம்னா let's see whether we can get the same answer or not. Yes, negative 1.0025. Excellent. Okay, D. Negative 1.3054. Negative 1.3054. சரி, secant secantனா 1 over cos. Negative 25 over 9 pi times 180 divided by pi. Whenever they mention in pi, it is in radian. Okay. So negative 25 over 9 times 180 negative 500 cos negative 500 and then inverse this negative 1.3054. Correct answer. Okay, part E, very simple one. Durgesh, tangent 1657. Negative 0.2549, sir. Yeah, negative 0.2549. And F, cosec 1.2. Harshini, 6.616. 6.616. 3 tempat dah இருக்கு. Where is one more? Harshini, one more. Tempat என்ன வரும்? Sorry, sir. 6.61. 6.616. அவ்வளோதான் வருது. அப்போ 0 போட்டுரு. ஏன்னா you tak kalau tak ada apa-apa, you letaklah 0. Kalau tak, nanti salah soalan tu. Jawapan tu. Okay, kita tengok முதல்ல வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணுறதை கடைசியாக பண்ணிப்போம். நார்மலாக முதல்ல செய்வோம். 1 over sin அப்புறம் negative 1.2 radian. So times 180 divided by pi and the whole thing you need to square. இதான் அதோட அர்த்தம். ஸோ ஸ்லோலி செய்யணும் இது வந்து. ஓகே, முதல்ல sin negative 1.2 times 180 divided by pi. இதை இன்வெர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 வரலையம்மா அவ்வளோ நல்லா 1511 தான் வருது. நல்லா செக் பண்ணு. You kena pandai buat jalan kerja dia dulu. Baru you buat. So calculate நீங்க எப்படி செய்யலாம்னா sin and then the whole thing you need to square. இல்ல முதல்ல negative 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் வைக்கணும். கடைசியா தான் ஸ்கொயர்.
ஜலான் கர்ஜா படி தப்பியா, நீ இதை Oh. ஸ்கொயர் பண்ற. Ah. The whole thingல கெட் ஸ்கொயர். Okay. Okay. முதல்ல அதை 1 ஒரு சைனா இருந்துட்டு அப்புறம் தான் நீ ஸ்கொயர் பண்ண. ஓகே, கேர்ஃபுல்லா வித் யுவர் எஃப் கொஸ்டின் அந்த மாதிரி வரும். ஓகே சரி, அடுத்தது வந்து இது நான் சொல்லி கொடுத்தேன்னா பாதி உயிர் போயிடும். ஓகே, இருந்தாலும் நீங்களாம் என்னோட மான செல்வங்கள். பார்க்கலாம். ஓகே, இந்த புலாத்தானில் படிச்சிருப்பீங்களா ட்ரிகோனோமெட்ரியில்? ஓகே, இது எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் இது வந்து என்னன்னா, நான் வந்து இது ரொம்ப ரெஃபரன்ஸ் எங்களோட ரிலேட் பண்ணுவேன். ஸோ ரெஃபரன்ஸ் எங்கள் உங்களுக்கு புரியலன்னா இது கஷ்டமாயிரும். அதனால் இது ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து போயிட்டு இதை அடுத்த வாரத்துக்குள்ளார இது நீங்கள் கவர் பண்ணிட்டு வாங்க. ஆட் சுகர் டு காஃபி பாரு, இந்த ரெஃபரன்ஸ் எங்கள் எப்படி தேடணும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது எப்படின்னா புலாத்தான் எப்படின்னா கதைக்கு ஓகே என்ன சொல்கிறது. ஓகே ஓகே, அவங்க வந்து ஒரு மாதிரி குவாட்ரன் வரைஞ்சிருவாங்க. நாலு குவாட்ரன் வரைஞ்சிட்டு லெட்ஸே அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிருவாங்க. அடப்பாவி, ரவுண்டு மேலே கூட ஏற்ற முடியல. ஓகே, இப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இதுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து லைக் வந்து உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி கொடுக்குறேன். மேட்ஸ்லேருந்து வரேன் இது. இப்போ இதுனா இது சர்க்கிள், ஏன்னா இப்போ ரேடியஸ்லாம் சேம், புரியுதா? த்ரிகோ வந்து அந்த மாதிரி தான் மாறாது. 90 டிகிரியில் என்ன நடக்குதோ அதே தான் மற்ற குவாட்ரன்லேயும் நடக்கும். அதனால தான் ரெஃபரன்ஸ் எங்களை வச்சு மேட்ச் பண்ணுறோம். சரி, இப்போ இதில் வந்து லெட்ஸ் இந்த கொஸ்டினோட டயக்ராம் மிஸ் ஆகுது. இதுதான் அதோட கொஸ்டினோட டயக்ராம் வச்சுக்கிங்க. இருங்க, நெகட்டிவ் என்னவா வரும்னா டயக்ராமு sin 2 to 5 sin 45 sin 45 1 over square root 2. இப்போ இதோட டயக்ராம் 45 டிகிரி. இதோட டயக்ராம் தான் வரைஞ்சிக்கிங்க. இந்த இடத்துல நான் போட மறந்துட்டேன். 45 டிகிரி. ஓகேயா? அப்போ இதுக்கு கோஆர்டினேட் வரும். இந்த கோஆர்டினேட் எப்படின்னா, உன்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காஸ் தேத்தா, உன்னோட y ஆக்சிஸ் வந்து சைன் தேத்தா. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னோட தேத்தா இப்போ இந்த இடத்துல 45 தானே. அப்போ உன்னோட எக்ஸ் என்ன வரும்? காஸ் 45 எவ்வளோ வரும்? காஸ் 45னா 1 over z2. கால்குலேட்டரில் அடிச்சுன்னா z2 over 2 தான் காட்டும். அது நம்ம என்னன்னு மாற்றணும்? 1 over z2. அதே மாதிரி இது y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்னா என்னது? சைன் தேத்தா. சைன் 45 அடிச்சு பார்த்தாலும் அதே தான் வரும், 1 over z2. புரியுதா? இதை தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை வச்சு என்ன தேட சொல்கிறாங்க? சைன் 2 to 5 தேட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ சைன் 2 to 5 எப்படி தேடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் சொல்லி கொடுக்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அது. சரி, எனிவே ஆட் சுகர் டு காஃபி, அதையும் கலந்துடணும். ஓகே, எது காஃபி இல்லை, ரெண்டு கான்செப்டையும் கலக்க சொன்னேன். ஓகே, எப்படின்னா ஓகே, இப்போ மொதல் விஷயம் என்னன்னா, அவன் வந்து சைன் 2 to 5 தேட சொல்கிறான். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஃபரன்ஸ் எங்களுக்கு மாற்ற போகிறோம். ரெஃபரன்ஸ் எங்கள்னா என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன், 90க்குள்ளார மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு சில ஷாராட் இருக்குது. முதல்ல இது எத்தனையாவது குவாட்ரன்னு கண்டுபிடிங்க. 2 to 5னா எத்தனையாவது குவாட்ரன்? தேர்ட் குவாட்ரன். இது இந்த குவாட்ரன், புரியுதா? இந்த குவாட்ரன். இந்த குவாட்ரன்ல டென்ஜன் மட்டும் தானே பாசிட்டிவாக இருக்க முடியும். அப்படின்னா உன் சைன் வந்து நெகட்டிவ் சைன் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது குவாட்ரன்ல எப்படி தேடணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். ரெஃபரன்ஸ் எங்கள் தேடுறதுக்கு ஒரு குவாட்ரனுக்கும் ஒரு முறை இருக்கு. இது வந்து லெஸ் தென் 90 இருக்கிறதுனால உன் தேத்தா ஸ்ட்ரெயிட் அவே அல்ஃபா. இந்த இடத்துல அல்ஃபா எப்படி அல்ஃபா தான் உன்னோட ரெஃபரன்ஸ் எங்கள் 180 மைனஸ் தேத்தா. இங்கே அல்ஃபா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா தேத்தா மைனஸ் 180. இங்கே அல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம்னா 360 மைனஸ் தேத்தா.
இப்போ உன்னோட தேர்ட் குவாட்ரண்ட் தானே. தேர்ட் குவாட்ரண்ட் என்னது? வாட் எவர் angle you have which is 2 to 5 minus 180. நெகட்டிவ் sin 45 வருதா? ஓகே, sin 45னா என்ன அர்த்தம்? உன்னோட y கோஆர்டினேட் கரெக்டா இல்லையா? 1 over square root 2 முடிஞ்சு. நோ ஆன்சர் அதானே, நெகட்டிவ் 1 over square root 2. இதுல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. அதாவது நான் சர்க்கிள் கான்செப்டையும் இதையும் கலந்து சொல்லி கொடுக்குறேன். கலந்துட்டீங்கன்னா ஈஸி. அதை தனியா இதை தனியா படிக்க தேவையில்லையே. லாகி செக்கா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இத. ஏன்னா இது என்னோட சொந்த மெத்தட். நான் ரெண்டையும் கலந்து தான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹர்ஷினி? Oh, a little bit confusing. A little bit confusing, sir. Cool. Good. Okay, நீ தொடர்ந்து பாரு, உனக்கு அது புரிஞ்சிடும். How about you, Durgesh? Same sir, little bit confusing. Little bit confusing. உனக்கு புரியுதா? இவனுக்கு ஏன் புரியுதுன்னா, இவன் மேத்ஸ்ல நான் இது ரொம்ப திக்கான் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். நான் அங்கேயே சொல்லிட்டேன், அட்மேட்ஸுக்கு வந்தா இதை கிளியரா இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால என்னோலா ஸோ பரவாயில்ல. உங்களோட மேத்ஸ் சாப்டரை நீங்கள் நல்லா கவர் பண்ணணும். இப்போ பாருங்க, அவங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், டென்ஜன் I cannot simply create the question. I need to see the logic also. 2 to 5 na inga 300 274 270 plus 45. Let's say na tangent 315 nu vechiren. Okay, இப்போ நான் உங்க வாயாலே வர வைக்கிறேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் Durgesh. ஓகே, see, முதல்ல நீ என்ன பண்ணணும், இப்போ என்னால் நான் வந்து எப்பவுமே மோர் தென் 90 இருந்தால் ரெஃபரன்ஸ் எங்கல் பாய்க்கணும்னு நாலேஜ் இருப்பாதான் இருக்கணும். ஓகே, எப்பவுமே 350 90க்கு மேலேனா ரெஃபரன்ஸ் எங்கல் தான் பாய்க்கணும். சரி, அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ரெஃபரன்ஸ் எங்கல் பாய்க்கணும்னா முதல்ல நீ என்ன தேடணும்? குவாட்ரண்ட் 315 எத்தனையாவது குவாட்ரண்ட்? Fourth quadrant. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல டென்ஜன் தான் நம்ம தேடுறோம். டென்ஜன் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? What sir? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல டென்ஜன் தான் நம்ம தேடுறோம். டென்ஜன் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? Negative sir. ஏன்னா இந்த இடத்துல காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். அதனால நெகட்டிவ் டென்ஜன் போட்டுறணும். ஓகே, அப்ப அதுக்கு தான் எட் சுகர் டு காஃபி. அடுத்தது வந்து 315 உடைக்கணும். 315 ரெஃபரன்ஸ் எங்கல் ஆல்பா வேணும்னா என்ன பண்ணணும்? 360 minus the theta. Minus theta, which is 315 la. Your theta is 315. Okay, now what do you get? Negative tangent 360 minus 315 எவ்வளவு வருது? 45 sir. 45, correct. Right. ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் முதல்ல உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கும் போது உங்களோட எக்ஸ் கோஆர்டினேட் காஸ் தேத்தா, y கோஆர்டினேட் சைன் தேத்தான்னு சொல்லி கொடுத்தேன். டென்ஜன் தேத்தான்னு என்ன அர்த்தம்? யோர் கிரேடியன்ட்ல, அதாவது சைன் தேத்தா ஓவர் காஸ் தேத்தான்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை பயன்படுத்துங்க. ஓகே, இதோட அர்த்தம் டென்ஜன் 45 ஓட அர்த்தம் என்னது? சைன் 45 டிவைடட் பை காஸ் 45. சைன் 45னா என்ன அர்த்தம்? உன்னோட y கோஆர்டினேட் 1 over z2 over cos 45னா என்ன அர்த்தம்? அதுவும் 1 over z2. கரெக்டா? நெகட்டிவ் 1 வருது. இது ரெண்டும் வெட்டுனா. ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் தட்டி பாருங்க, டென்ஜன் 315 எவ்வளோ வருதுன்னு. அதே நெகட்டிவ் 1 வரும். கால்குலேட்டரில் சொன்னாங்க வந்துடும். கொஸ்டின் கால்குலேட்டரில் கேட்க மாட்டாங்க, இப்படி தான் கேட்பாங்க. Did you little bit understand, Durgesh? Yeah sir. Okay, now I want to Arshini to understand. Okay, Arshini, I give you one more question. இரு, question create பண்ணோம்ல. Okay, let me see. இது 1 over square root 2 நால சின்னங்க இருக்கும், ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பரா இருக்குல்ல, அதனால ஈஸியா இருக்கும். பட் இதுல இருந்து மொத கத்துக்கிங்க. ஓகே, let's say I ask you
Okay. Let's say Arshini, I ask you sin 135. சிம்பிளான கேள்வி. Okay. Now the first thing, நீ பாரு 135 more than 90 தானே இருக்கு. அப்பனா உடனே நீ என்ன மைண்ட்ல செட் பண்ணணும்னா I must use reference angle. ரெஃபரன்ஸ் angle பாய்க்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் டிட்டர்மின் பண்ணணும். 135 எத்தனை சுக்குவான்? pertama kedua ketiga keempat. kedua. Very good. keduaல சைன் தான் நம்ம பார்க்கறோம். இந்த இடத்துல இந்த क्वेश्चनல சைன் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா keduaல? Positive. பாசிட்டிவாவே விட்டுரு. அப்புறம் ரெஃபரன்ஸ் angle தேட வேண்டிய இது என்னது? 180 minus theta. which is I 135. mean 135. Yeah. which is equal to sin 45. sin 45 என்னது? y coordinate. y coordinate னா இது 1 over square root 2. புரிஞ்சா? Faham sir. lebih kurang macam tu lah. இதான் bulatan. இந்த bulatan வந்து கஷ்டம். நானும் முதல்ல ஏன்னா இதெல்லாம் நான் கடைசியா டிகிரியில படிச்சது. இது புதுசா இந்த வருஷம் இந்த கேஎஸ்எஸ்எம்ல தான் இது பண்ணாங்க. வாட்டி ஐயோ மறுபடியும் இதெல்லாம் போட்டு குழப்பி எடுக்கிறானுங்களேன்னு. பட் ஆஃப்டர் 2-3 அட்டம்க்கு அப்புறம் ஓகே நான் என்ன பண்ணேன், புலாத்தான் மட்டும் சொல்லி கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு புரியல. புலாத்தானியும் ரெஃபரன்ஸ் எங்களையும் கலந்து கொடுத்தாக்கா ஈஸியா பிடிச்சிடுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி எடுத்துட்டு வரேன். அப்படி ரெஃபரன்ஸ் எங்கள் தனியாக படிக்க தேவையில்லை. ஓகே, ரெஃபரன்ஸ் எங்கள் ஏன் இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு லைட்டாக விளக்க போகிறேன். இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அது விளக்கிடுறேன். ஓகே, ரெஃபரன்ஸ் எங்கள் பாருங்க. ரெஃபரன்ஸ் எங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னா இதான் உன்னோட தேத்தா. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல அல்ஃபாவும் தேத்தாவும் ஒன்று தான். ஏன்னா லெஸ் தென் 90 தானே இருக்கு. அதனால தான் தேத்தா ஈக்குவல் டு அல்ஃபா. அதனால எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. ஓகே ரைட். இப்போ செகண்ட் குவாட்ரனா இருந்தா என்ன ஆகும்? ஓகே செகண்ட் குவாட்ரன்னா ஓகே அப்ப இந்த இடத்துல தேத்தா இஸ் ஈக்குவல் டு அல்ஃபான்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த இடத்துல இருக்கணும் உன்னோட அல்ஃபா. இப்படி இருக்கணும். ஓகே செகண்ட் குவாட்ரனா இருந்தா என்ன ஆகும் பாருங்க. செகண்ட் குவாட்ரன்னா இங்க இருக்கு. ஓகேயா? ஏன் அந்த ஃபார்முலா அப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ எதையுமே ஆஃபால் பண்ண தேவையில்ல. நீயே சொந்தமா வரைஞ்சி பார்த்துருவ. எப்பவுமே உன் தேத்தா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இருந்து இழுக்கணும். இது வரைக்கும் தேத்தா. உன் அல்ஃபா எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, உன் அல்ஃபா இருக்க வேண்டிய இடம் இங்க 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 இங்க. ஓகேயா? சரி, அப்ப இந்த அல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவ? இது ஃபுல்லா 180 கரெக்டா? அதுல தேத்தாவை மைனஸ் பண்ற. அதனால தான் ஃபார்முலா அப்படி வருது. புரியுதா? இது தேர்ட் குவாட்ரனா இருந்துச்சுன்னா ஓகே let me erase this. ஓகே தேர்ட் குவாட்ரனா இருந்தா என்ன ஆகும்? ஓகே தேர்ட் குவாட்ரனா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ட் குவாட்ரனா இது பாருங்க, தேர்ட் குவாட்ரன்ல இருக்கு. அப்ப உன்னோட அல்ஃபா இது தேத்தா இது வரைக்கும் வருது 1 2 3. இதான் உன்னோட தேத்தா. அல்ஃபா வந்து எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க? இங்க இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. உங்க மண்டையில நீங்களே கொட்டிக்கிங்க. இப்பதான் நான் சொன்னேன் அல்ஃபா எங்க இருக்கு? இங்க இருக்கு அல்ஃபா. இந்த இடத்துல தான் மூணாவது குவாட்ரன் தான் நிறைய பேர் குழம்பும். அப்ப அந்த அல்ஃபா மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே தேத்தா ரொம்ப பெருசா இருக்குல்ல, தேத்தாவை எடுத்துக்கோ. தேத்தா யூ மைனஸ் ஃபுல் 180 யூ கெட் திஸ். பாத்தீங்களா? அதனால தான் தேத்தா மைனஸ் 180ன்னு வரும் அதோட ஃபார்முலா. ஓகே அடுத்தது நாலாவது குவாட்ரனா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. you all go back and do the circle one. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறவுல, ஏன்னா லூஸ்லாம் முடிச்சிட்டீங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாடத்தை கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. வாட்டி எல்லாமே அந்தா பண்ணிட்டீங்க. ஓகே குட். நாலாவது வந்து எங்க இருக்கும்? ரெஃபரன்ஸ் எங்கல் இங்க இருக்கும். ஓகே உன் தேத்தா வந்து எப்பவுமே எங்க எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்லேருந்து தள்ளிக்கிட்டு வரும். இதுதான் தேத்தா. அப்போ வெரி சிம்பிள். அல்ஃபா எப்படி கண்டுபிடிப்பா? யூ டேக் த ஃபுல் 360, அதில் மைனஸ் தேத்தா பண்ணினா உன்னோட அல்ஃபா வந்துடும். இப்படி தான் இந்த ஃபார்முலாஸ் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? ஆட் சுகர் டு காஃபி. புலாத்தான்னா எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னோட எக்ஸ் கோஆர்டினேட்னா காஸ் தேத்தா, உன்னோட வாய் கோஆர்டினேட்னா சைன் தேத்தா. முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் விஷயம். நான் உங்களுக்கு மேத்ஸே இப்போ கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உனக்கு மேத்ஸ் புரியலன்னா அதுக்கப்புறம் ரோத்தான் தான் வச்சு அடிக்கணும். Oke, saya dah ajar kamu semua.
Don't worry, my method will always different slightly from what you can see from your textbook all. Because நான் அதை ரெண்டு கான்செப்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். Why learn differently? You just combine them. Okay? So, உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா, இதோ பாருங்க இந்த யூனிட் சர்க்கிள் பார்த்து பயப்படாதீங்க, அது மேமாங் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை யோர் பெஸ்ட்லாம். அண்ட் திஸ் ஒன் ரெண்டு சர்க்கிள் கேள்வி கொடுத்துருப்பேன். சர்க்கிள்குள்ளார ட்ரிகோ. ஓகேயா? சரி, தட்ஸ் ஆல். அடுத்த வாரம் நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா உங்கள் ட்ரையலுக்கு நீங்கள் கிராஃப் கொஸ்டின் செய்ய தெரியணும். ஓகேயா? கிராஃப் கொஸ்டின் செய்ய தெரியணும். அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே பாருங்கள், நான் வந்து ஏர்லி ப்ரிப்பரேஷனாக கிரீட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஈஸி ஃபார் யூ டு ட்ரா த கிராஃப். ஆனால் எக்ஸாமில் இந்த கிரீட்லாம் கொடுக்க மாட்டானுங்க, நீங்கள் சொந்தமாக இமேஜினரி லைன் போடணும். ஓகேயா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான். ஓகே ரைட், வி வில் சி தீஸ் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, எஸ்பிஎம்க்கு முக்கியமான கிளாஸு. ஓகே, அதாவது ஸ்கெட்சிங் கிராஃப். ரெக்கார்டிங் பார்த்தாலும் நீங்கள் நேரடியாக இருந்தீங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ், டேக் கேர், பாய். Bye, sir.